ஒரு சம்பவம் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஒரு பேருந்து, அந்த பேருந்து போயிட்டு இருக்கு. பேருந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, ஒரு பெண்மணி அந்த பேருந்துல பயணம் பண்றவங்க பசியோட இருக்காங்க. என்ன பசின்னு கேட்டா, காலையில எழுந்து அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு தயாரிச்சு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு, கணவனுக்கு வேண்டிய அளவு தயார் பண்ணி, கணவனுக்கு உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, தனக்கும் அலுவலகத்துக்கு வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. முன்பு எப்போதையும் விட இப்போது பெண்களுக்கு அந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகம்தான். முன்பெல்லாம் பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்படி ஒரு சௌகரியத்தை அனுபவித்த காலத்துல, அது முழு சௌகரியம் இல்லை, அதை அனுபவித்த காலத்துல அவர்களுடைய வேலை பளு அல்லது மன அழுத்தம்ங்கிறது இவ்வளவு இல்லை, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டு வேலைகளையும் இன்னும் முழுக்க அவங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்கள் அதை பங்கிட்டுக் கொள்வதுங்கிற பழக்கத்துக்கு அதிகம் வரல. வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு 10, 20, 30 ஆண்டுகள் போக போக அந்த வேலைப்பழுவை பங்கிட்டுக் கொள்கிற பழக்கம் வந்துடும். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆண் பெண்ணோட வேலைப்பழுவை பங்கிட்டுக்கிறது ஒன்றும் பாவமோ குற்றமோ இல்லை வெக்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது. இன்னும் இந்த மேடைகளில் பல பேர் சொல்றாங்க, நான் தான் எங்க வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறேன், நான் தான் எங்க வீட்டுல துணி எல்லாம் துவைக்கிறேன், என் மனைவி அதை பார்த்துக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் இன்னும் பல பேர் ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தப்பு? நம்ம சாப்பிட்ட பாத்திரம் தானே, மனைவி பாத்திரம் தேய்ச்சா நாமளும் அந்த பாத்திரத்தை தேய்ச்சா என்ன பெரிய தப்பு? அதுல என்ன பெரிய வெக்கப்படுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ ஜோக் அடிக்கிறதுக்கோ அதை பார்த்து 4 பேர் கை தட்டுறதுக்கோ அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அந்த மாற்றங்களுக்கு நம்ம தயாரா இல்லைங்கிறதுக்கு இது அடையாளம். அதை விட்டுடுங்க. இப்ப நான் சொன்ன அந்த சம்பவத்துக்கு வரேன். பஸ்ல அந்த பெண் உட்காந்துருக்கா, நேரம் இல்லை அவளுக்கு. எதுக்கு நேரம் இல்லை? தான் சாப்பிட நேரம் இல்லை. காலையில எந்திரிச்சு 4 மணி, சில பேர் வீட்டுல பாருங்க, இப்போ 4:30 மணிக்கு காலையில குக்கர் சவுண்டு வருது. விடியற் காலம் 4:30 மணிக்கு உசு 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 உசுன்னு யார் அழுத்துக்கிறாங்களோ இல்லையோ குக்கர் அழுத்துக்குது. விடிய காலம் 4:30 மணிக்கெல்லாம். ஏன் 4:30 மணிக்கு அந்த குக்கரை வச்சு சாதத்தை எடுத்து அதை பேக் பண்ணி, சென்னை மாதிரி நகரங்கள் எல்லாம் விட தாண்டி மும்பை மாதிரி நகரங்கள், டெல்லி மாதிரி நகரங்களில் பணிபுரிக்கிற பெண்கள் இருக்காங்களே, 7, 7:30 மணிக்குள்ள பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயாகணும். அந்த 7, 7:30 மணிக்குள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாம் தயார் பண்ணிட்டு அவங்களும் 7, 7:30 மணிக்கு படி இறங்கினாதான் 9, 9:30 மணி அலுவலகத்துக்கு போய் சேரவே முடியும். 2 மணி நேரம் எல்லாம் மின்சார ரயில்ல பயணம் பண்ணி போறவங்க, நெடுந்தொலைவு பயணம் பண்ணி போய் அலுவலகத்துக்கு 2 ரயில் மாத்தி பிறகு போறவங்க எல்லாம் எவ்வளவு துன்பப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன அவங்களை எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வாழ்க்கையோட கடினமா பொருளை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்றைய சூழ்நிலையில. சரி, இந்த பெண்மணிக்கு காலை உணவு தயாரிச்சாச்சு, குழந்தைகள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, கணவர் அனுப்பிச்சாச்சு, தான் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறதுக்கு நேரம் இல்லை. பரபரப்பா பஸ் ஏறிட்டாங்க. பஸ் போயிட்டே இருக்கு. பசி தாங்க முடியல. சில சமயத்தில் பசி நீங்க சரியானபடி சாப்பிடாம போய் நிறைய வேலையை செஞ்சுட்டு அந்த கையெல்லாம் உள்ள இழுத்துரும். அப்படியே உள்ளுக்குள்ள அந்த தோலெல்லாம் அப்படியே சுவரி போய் அப்படியே உள்ள இழுக்கும், நடுக்கமே வரும். அப்ப சாப்பிடலன்னா மயக்கம் கூட வந்துடும். இன்னும் சில பேர் கொஞ்சம் லைட்டா டயபெட்டிக்கா கூட இருப்பாங்க ஓரளவுக்கு. இந்த அம்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு சாம்பார் சாதம் பண்ணி அந்த டப்பால வச்சிருக்காங்க, எடுத்துட்டு போறதுக்கு சாப்பிடல. சரி, பஸ்லயே தான் இப்ப என்ன கெட்டு போச்சு, நம்ம எடுத்து ஒரு 4 வாய் சாப்பிடுவோம், பசி தாங்கலையேன்னு பஸ்ல கூடையில அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படி மூடியை திறந்து ஸ்பூனால சாப்பிடலான்னு பாருங்க. அந்த ஸ்பூனோட அந்த டப்பாவை திறந்து இப்படி வைக்கவும் பஸ் சடன் பிரேக் போடவும் சரியா போச்சு. இது ஒரு எதிர்பாராத சம்பவம். இந்த அம்மா அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாதத்தை எடுத்து சாப்பிடலான்னு இப்படி ஸ்பூனை உள்ள வைக்கும் போது டபக்குன்னு ஒரு பிரேக் போட்டார் பாருங்க. இந்த டப்பா கை நடுவிடுச்சு. பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க பொறுமையா இருப்பாங்களா? அவங்க மேல சாம்பார் சாதம் எல்லாம் கொட்டிட்டா, இல்ல அந்த சாம்பார் சாதமே அந்த பஸ்ல டபக்குன்னு அப்படியே செதறி ஒரு 5-6 பேர் மேல செதறாதா? இந்த சடன் பிரேக் டிரைவர் போடுவார்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? பின்னாடி உட்காந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது எதிர்பாராம நடந்துருச்சு. அந்த பெண்மணிக்கு குற்ற உணர்வு, சாப்பிடலங்கிற துக்கம், வேலை செஞ்ச துக்கம், 4-5 பேர் மேல பட்டுடுச்சேங்கிற குற்றம், சாப்பாடு கொட்டிடுச்சு, பஸ் அவமானமா பாக்குது. என்னையா அது பொம்பளை அப்படி என்ன பெரிய சாப்பாடு, பஸ்ல என்ன பெரிய சாப்பாடு வேண்டியிருக்கு, அவன் என்ன கஷ்டப்பட்டா காலையில இருந்து யாராவது யோசிக்க போறாங்களா? உலகத்தோட விசித்திரம், இன்னொருத்தர் கஷ்டத்தை பத்தி நம்ம எம்மி கூட யோசிக்க மாட்டோம். நம்ம சௌரியத்தையே பேசுவோம், மற்றவனை குறை சொல்லிட்டே இருப்போமே ஒழிய அவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்களோன்னு யோசிக்கிற அளவு பண்பெல்லாம் நமக்கு இல்லை. என்ன பண்றது, மனித சமூகம் அப்படி ஆயிப்போச்சு. இந்த அம்மா அந்த கொட்டி போச்சு பாருங்க, சாதம் கொட்டினோடனே பக்கத்து அம்மாவுக்கு கோவம் வருது, சொல்லு புள்ளுன்னு தட்டுறா. பஸ்ல இருக்கிற எல்லாருமே அறிவு இருக்காம உனக்கு என்னன்னு, அறிவு இருந்தா யாராவது காரியம் பண்ணாங்க, பசி இருக்கு, அறிவு இருக்கா இல்லையாங்கிறத முக்கியம், பசி இருக்கு, எடுத்துட்டாங்க. இது மற்றவங்களுக்கு கஷ்டம்தான். அந்த அம்மா அப்படியே பொல கண்ணில் தண்ணி விட்டு அழுகுறாங்க. அப்படியே இருக்கிற துக்கம் காணாது, சாப்பிடாத துக்கம் காணாது, வேலை செஞ்ச களைப்பு காணாதுன்னு எல்லாருக்கும் மத்தியிலையும் இப்ப குற்றவாளியா நிக்கிறமேன்னு கண்ணில் தண்ணி விட்டு அப்படியே அழுகுறாங்க. டிஃபன் பாக்ஸ் கீழே கொட்டி போச்சு. சாரி 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 எல்லாத்தையும் ஒரு சாரி கேட்டுட்டு மெதுவா அந்த அம்மா குனிஞ்சு அதை அள்ளி ஒரு பேக்ல இருந்து ஒரு துண்டு கர்ச்சீஃப் எடுத்து அதை தொடச்சு பக்கத்துல, ஆமா பெரிய சாரி, பெரிய சாரி, கத்து வச்சுக்கிட்டீங்க, பெரிய சாரி கேட்டா சரியா போச்சா? இப்ப என் சாரிக்கு என்ன பண்றது? சாரி கேட்டா சரியா போச்சா? என் சாரிக்கு நான் என்ன பண்றது? அதுவும் நியாயம் தான். அந்த என்ன பண்ண, ஒரு சாரி எடுத்துக்கிட்டே ஆபீஸ்க்கு வர முடியும் கூட வர்றவங்களும்,
எல்லாரும் பார்க்கும்போது அந்த அம்மா அப்படியே கண்ணுல தண்ணி பொங்கி வழியுது. அப்படியே அவமானத்துல தலை குனிஞ்சு, ஐயோ நம்ம இப்படி நடத்திட்டே அப்படின்னு தலை குனிஞ்சு அவமானத்திருக்காங்க. அந்த பஸ்ல ஒரு 7-6 வயசு ஒரு பையன் இந்த நடக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருந்து மெதுவா இந்த அம்மாட்ட வந்து அழுறாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து அவனுடைய ஸ்கூல் பையிலேருந்து லஞ்ச் பாக்ஸை வெளியே எடுத்து அப்படி திறந்து, ஆண்டி 3 இட்லி தான் இருக்கு, எங்க அம்மா எனக்கு மத்தியானத்துக்கு கொடுத்தாங்க, நீங்க சாப்பிடுறீங்களா? போதுமா? எனக்கு அம்மா 3 இட்லி தான் வச்சிருக்காங்க, உங்களுக்கு போதுமா ஆண்டி? நீங்க ரொம்ப பசியா இருந்ததால தானே அந்த டப்பாவை திறந்திருப்பீங்க, இல்லாட்டி நீங்க பஸ்ல டப்பா திறப்பீங்களா? ரொம்ப பசியா இருந்ததால தானே நீங்க அந்த டப்பாவை திறந்திருப்பீங்க, இந்த இட்லியை வேணா சாப்பிடுறீங்களா ஆண்டி, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அப்படின்னு. அந்த அம்மா அழுது, பஸ்ல பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அழுது. சில பேர் அப்படியே அந்த பையனை பார்த்து, நம்ம எல்லாம் எவ்வளவு மோசமான மனிதர்கள் ஆயிட்டோம். அந்த குழந்தைக்கு இருந்த அந்த தவிப்பு, ஐயோ அந்த அம்மா வந்து அந்த இடத்துல டப்பாவை திறந்தாங்கன்னா பசி இல்லாம ஒரு படித்த பெண்மணி சாப்பாடு டப்பாவை திறப்பாங்களா? அவங்க என்ன அவ்வளவு பறக்க வெட்டியா? அந்த 7 வயசு பையன் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க துக்கம்னா என்ன. திருவள்ளுவர் எழுதுறாரு, என்னடா வாழ்க்கை, அடுத்தவங்க துன்பம்னா உனக்கு தெரியலன்னு சொன்னா, பிறருடைய துன்பத்தை நீ புரிஞ்சுக்க முடியலன்னா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு முழு இலக்கணமா அந்த பையன் மாறி, உங்களுக்கு பசிதானே ஆண்டி, இந்த 3 இட்லி சாப்பிடுறீங்களா ஆண்டி? எங்க வீட்டுல எங்க அம்மா நல்ல இட்லி செய்வாங்க ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. அந்த பொண்ணு அழுது, பக்கத்துல இருந்தவங்க அழுது, பஸ்ல இருக்கிற எல்லாரும் கை தட்டி அந்த பையனை பார்த்து பாராட்டி, இந்த அம்மாக்கு அப்புறம் சமாதானம் சொன்னாங்க, பரவாயில்லம்மா விடுங்க, அதை விடுங்க, பரவாயில்ல, நீங்க சாப்பிடதான் சாப்பிடுங்க. இன்னொருத்தர் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாங்கிறார், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா. அந்த சிச்சுவேஷனை யார் சார் சேஞ்ச் பண்ண? அந்த சூழ்நிலை, அந்த பஸ்ல இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணை குற்றவாளியா பார்த்த போது அந்த அம்மாவுக்கு பசி இல்லாம இது நடந்திருக்குமான்னு யோசிச்சா பாருங்க. he is a leader, born leader. அவர் ஒரு பிறவி தலைவன். ஏன்? பிறருடைய துன்பம், ஏறிலார் துன்பம், இன்னொருத்தருடைய துன்பம் என்ன அப்படின்னு தன் துன்பம் போல் இன்னொரு துன்பத்தை உணரக்கூடிய சக்தி அவனுக்கு இயல்புல வந்துருச்சா இல்லையா? இஸ் எ born leader, பிறவி தலைவர் அந்த பிள்ளை. அப்படி சில பிள்ளைகள் வந்து உலகத்தில் அமைகிறார்கள். அவளுக்கு வந்து இன்னொரு அந்த சிச்சுவேஷனையே முழுக்க மாத்தி, நீ சாப்பிடு, இப்ப தீர்க்க வேண்டிய பிரச்சனை உனக்கு சாப்பாடு கொடுக்கறதா நினைக்கிறானே. இன்னொருவர் துன்பத்தை உணர்தல், மற்றவர்கள் கோபத்திலும் ஆத்திரத்திலும் பேசிக் கொண்டிருக்கிற போது தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து ஒரு தெளிவான முடிவை சொல்லுதல், இவையெல்லாம் தலைமை பண்பு. நம்ம முன்னே ஒரு முறை பார்த்தோம், சுவாமி விமுக்தானந்தா சொன்ன லீடர்ஷிப் குவாலிட்டின்னு விவேகானந்தர் சொன்ன விஷயங்களை பற்றி. அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. யோசிச்சு பாருங்க. இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு. எங்க? வெஸ்ட் பெங்கால், வங்காளத்தில் நடந்துட்டு. மற்ற எந்த நாடுகளையும் விட, பகுதிகளையும் விட வங்காளிகள் நிறைய நாடகம் பார்ப்பாங்க. மராட்டியர்களுக்கு நாடகங்கள் மேல ரொம்ப விருப்பம் உண்டு. தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் இருந்தது, தெருக்கூத்து கலையா இருந்தது. அது வர வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமா நாடகங்கள் நடத்துகிற பழக்கங்கள் வந்து வங்காளத்திலையும் இருக்கு, மராட்டியத்திலையும் இருக்கு. வங்காளிகள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க கலை நாடகங்களுக்கெல்லாம். அந்த மாதிரியாக ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு காட்சி, மேடையில அந்த நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை நோக்கி போலீஸ் வர்றாங்க, விலங்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. விலங்கு கொண்டு வந்து அவர் கையில மாட்டுறாங்க. அவர் மேல ஏதோ ஒரு வழக்கு, அந்த வழக்கு மாட்டுறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்க, இது டிராமால ஒரு சீன் போல் இருக்கு, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி சீன் போல் இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் தெரியுது என்னன்னா நிஜமான போலீஸ் வந்திருக்கு. நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் மேல என்னமோ ஒரு கேஸ் இருக்கு, அதுக்கு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்குங்கிற உண்மை புரிஞ்சது. எல்லா ஜனங்களும் போலீஸை பார்த்த உடனே அப்படியே கம்முன்னு எல்லாம் அடங்கிட்டான். சிப்பாயை கண்டு அஞ்சுவார், பாரதி பாடினா பாருங்க, அடிமை இந்தியாவில். அந்த அடிமை இந்தியாவில் நடந்த சம்பவம். சிப்பாயை கண்டு அஞ்சுவார். அவன் தொப்பி பார்த்தாலே எல்லாம் பயந்துகிட்டு உட்காந்துருப்பான், காவல்துறையை பார்த்தா பயந்துகிட்டு உட்காந்துருப்பான். அடிமை புத்தி இந்தியர்களுக்கு அப்ப இருந்த காலம். அப்ப என்ன, அப்படி ஒரு அடிமையான அந்த எண்ணம் மனசுல இருந்த காலம். இந்த மனோ நிலையில எல்லாரும் பார்த்துட்டு, ஐயோ போலீஸ்கார் வந்து கைது பண்றாரு, நாம ஒன்னும் தலையிட முடியாது, கம்முன்னு எல்லாம் வாய்ப்பத்திக்கிட்டு இருந்த போது சின்ன பையன், ஒரு பையன் பட்டுன்னு எந்திரிச்சு சொல்றான், நாடகம் முடிகிற வரைக்கும் அவரை கைது பண்ணாது, போ வெளியில போ, நீ வெளியில போ. போலீஸை பார்த்து சொல்றான், துணோடு பையன், பொடி பையன். அவன் சொன்ன உடனே ஜனங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு சொன்ன உடனே எல்லாருக்கும் தைரியம் வந்து, எல்லாருமே நாடகத்துக்கு தொந்தரவு பண்ணாது, இடையூறு பண்ணாது, போ வெளியில, நாடகம் முடிஞ்ச வரைக்கும் வெளியே காத்துக்கிட்டு, நாங்களாம் நாடகம் பார்க்க வந்திருக்கோம், போ போ. போன உடனே வந்தவங்க 2 போலீஸ்காரங்க, இதுக்கு பிரச்சனை, ஊரோ நமக்கு எதுக்கு பிரச்சனை, சத்தப்படம் வெளியிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து நாடகத்தை பார்த்தாங்க. நாடகத்துக்கு ஒரு தொந்தரவும் இல்லாம நடந்தது. இது நடந்த இடம் எதுன்னு சொன்னேன், வெஸ்ட் பெங்கால், பெங்கால்ல நடந்ததுன்னு சொன்னேன். வங்காளத்தில் இந்த காரியத்தை செய்தவர் யார் தெரியுமா? சின்ன பையனா இருக்கும்போது இப்படி எதிர்த்து பேசின ஆள் யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். பாருங்க, இளம் வயதிலேயே ஒரு சம்பவம் நடக்கிற போது, எல்லோரும் வாய்மூடி மௌனியாக இருக்கிற போது, அந்த இடத்தில் எஜமானனாக நடந்து கொள்ளுகிற தன்மை,
எஜமானனாக நடந்து கொள்ளுகிற தன்மை, நாடகம் முடிகிற வரைக்கும் நீ ஒன்னும் தொந்தரவு பண்ணாதேன்னு அவனை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கிற உண்மை, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் காவல்துறைக்காரரை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கிற உண்மைன்னு அதிகாரம் உண்டு நம்ம நினைக்கிறோம். ஒரு சத்தியமான ஆத்மாவுக்கும் அது உண்டு. ஒரு நிஜமான சத்தியமான தூய்மையான வலிமையான நல்லாத்மாவுக்கும் அந்த தன்மை உண்டு. இயல்பில் நிரூபித்து காண்பித்தவர் சுவாமி விவேகானந்தர். இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி சுவாமி பேசியதை பற்றி சுவாமி விமுக்தானந்தா அவர்கள் எழுதிய விளக்கத்தில் படித்த ஒரு அருமையான செய்தி. இவற்றை நம்முடைய குழந்தைகளும் இது போல வளரும் போது பெற்றோர்கள் அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. சில சமயத்தில் பிள்ளைகள் சில சொல்ல டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும். சில அப்பா அம்மாவுக்கு கோபம் வரும். ஒண்ணு, நீ என்ன 7 வயசு, நான் 32 வயசு, நான் அவனை அடிச்சா என்ன அடக்கினா என்ன? தவறு. அவர்கள் ஏதோ அவ்வளவு தீர்க்கமா மூர்க்கமா சொன்னால் வேற விஷயம், தீர்க்கமா சொன்னா வேற விஷயம். சில குழந்தைகள் அப்படி தீர்க்கமா சொல்வார்கள். அவர்கள் தீர்க்கமா சொல்லுகிற போது பெற்றோர்கள் பணிஞ்சு போனா கூட ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அந்த தலைமை பண்பு என்பது உருவாவது ரொம்ப பெரிய கடினம். சில குழந்தைகளுக்கு அது இயல்பாகவே அமைந்திருக்கிறது. சில குழந்தைகள் செதுக்கப்படுகிறார்கள், சில பேர் வார்த்து ஊற்றப்படுகிறார்கள், சில பேர் மெல்ல மெல்ல படிப்படியாக தன்னை திருத்தி திருத்தி சமைத்துக் கொண்டு வருகிறார்கள். எல்லாம் சேர்ந்ததுதான். அந்த இளம் பிள்ளை டிஃபன் பாக்ஸ்ல எல்லாரும் திட்டுற போது அவளுக்கு பசிக்குமே நினைச்சானே, பிறர் துன்பத்தை தெரிந்து கொள்ளுகிறவன் உத்தமமான தலைவன். இதெல்லாம் சில